Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. சென்னை தாம்பரம் அருகே அர்ச்சகரிடம் மோதிரத்தை திருடிய திருடனை போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் செல்வ விநாயகர் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் அர்ச்சகராக குருவாஞ்சேரியை சேர்ந்த 52 வயதான கணேசன் என்பவர் வேலை பார்த்து வருகிறார். இவர் கோவிலில் பூஜையில் இருந்தபோது அங்கு சாமி கும்பிட வந்த நபர் அர்ச்சகரிடம் நன்றாக பேசி சிறிது நேரத்தில் நட்புடன் பழகியிருக்கிறார். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் இருக்கின்ற பிரபல நகைக்கடையில் மேனேஜராக வேலை பார்ப்பதாக கூறி நகைக்கடையின் பேரில் அர்ச்சனை செய்ய கூறியுள்ளார். அப்பொழுது அந்த கணேசன் கையில் போட்டிருந்த மோதிரம் வளைந்திருக்கிறது. கடையில் கொடுத்து இதை சரி செய்து கொள்ளலாமே என நைசாக பேச்சு கொடுத்துள்ளார். அர்ச்சகர் அதற்கு நேரமில்லை, வேலை சரியாக கூறிய போது அதற்கு என்ன, என்னிடம் கொடுங்கள், நான் சரி செய்து விடுகிறேன் என்று கூறி கையில் வைத்திருந்த பையில் இருந்து சரி செய்வது போல டூல்ஸ் எடுப்பது போல பாவனை செய்துள்ளார். இதை பார்த்த அர்ச்சகர் மோதிரத்தை கழட்டி கொடுத்துள்ளார். அதை சரி செய்வது போல பார்த்துக் கொண்டிருந்த நபர் அர்ச்சகரை பூஜை செய்வதற்காக கருவறைக்கு சென்றபோது கண்ணிமிக்க நேரத்தில் அந்த மோதிரத்துடன் தலைமறையாகிவிட்டார். இதில் அதிர்ச்சி அடைந்த கணேசன் தொடர்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். சிசிடிவி காட்சிகளை வைத்து தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் இந்த திருட்டில் ஈடுபட்டது திண்டிவனம் அருகே இருக்கின்ற திருக்கோவிலூர் வேலந்தை கிராமத்தை சேர்ந்த முருகன், 39 வயதானவர் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய போது இதே பாணியில் அவர் திண்டிவனம் பகுதியில் திருட்டில் ஈடுபட்டு திண்டிவனம் சப்ஜெயிலில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக தாம்பரம் போலீசார் அவரை கஸ்டடி எடுத்து 2 நாள் கஸ்டடி விசாரணைக்காக தாம்பரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது பல்வேறு திருடும் தகவல்கள் வெளியாகியது. முருகன் அவருடைய பட்டப்பெயர் மோதிர முருகன் என்று சொல்கிறார்கள். 20 வருடங்களுக்கு மேலாக இவர் மோதிரம் மட்டுமே திருடுவதை பழக்கமாக கொண்டிருக்கிறார். நன்றாக பேசி பழகி சிறிது நேரத்திலேயே மோதிரத்தினுடன் அவர் அட்டை செய்வது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. இதே பாணியில் குரோம்பேட்டையில் இருக்கின்ற பாலசுப்ரமணியன் என்பவருடைய ஃபேன்சி கடைக்கு சென்று அவரிடம் நைசாக பேச்சு கொடுத்து அவரிடம் ஒரு அரசவர் மோதிரத்தை தேடிய சம்பவமும் நடந்திருக்கிறது. விசாரணையில் தெரிய வந்தது. 2 மோதிரங்களையும் தாம்பரம் போலீசார் மீட்டு மீண்டும் கஸ்டடியில் இருந்து கொண்டு வரப்பட்ட முருகனை சிறையில் அடைப்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.